ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஹோமியோ. இன்னைக்கு நம்ம நக்ஸ்வாமிகாவோட ட்ரக் பிக்சர் பத்தி பார்க்கலாம். இப்போ நக்ஸ்வாமிகான்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட காமன் நேம் வந்து பாய்சன் நட். இது வந்து சோர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அந்த ஸ்டிச்சினோஸ் நக்ஸ்வாமிகாவோட பிளான்ட்டோட சீட்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. இதோட ப்ரூவர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டாக்டர் ஹேனிமேன் தான். இந்த ட்ரக் பத்தி சொல்லணும்னா இது ரொம்ப காமனா நம்ம வேர்ல்டுல டோட்டலா எடுத்துட்டோம்னா நக்ஸ்வாமிகா கான்ஸ்டியூஷன்ல நிறைய பீப்புள் இருப்பாங்க அப்படின்னு நிறைய மெட்ரி அமெரிக்காஸ்ல கொடுத்துருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா அது நம்ம இந்த ட்ரக்கை பத்தி படிக்கிறப்ப புரியும். அதாவது ஒரு மாடர்ன் டே மேன் எப்படி இருக்கான், செடன்டரி லைஃப் ஸ்டைல்ல சில ஸ்டிமுலன்ஸுக்குலாம் அடிக்ட் ஆயிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் இண்டிகேட் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நக்ஸ்வாமிகான்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அது ஒரு பர்சன் மாதிரி இமேஜின் பண்ணிட்டா நம்ம அந்த ட்ரக்கை படிக்கிறப்ப ஈஸியா இருக்கும் எப்பவுமே. இப்ப நக்ஸ்வாமிகா அப்படிங்கிற பர்சன் வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்தியன் மூவிஸ்ல இந்த அர்ஜுன் ரெட்டி, ஆதித்ய வர்மா இதுல வர ஹீரோ கேரக்டர்ஸ் பார்த்தோம்னா அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஒர்க்கஹாலிக்கா இருப்பாங்க. ஒரு மாதிரி ரொம்ப ட்ரக் அடிக்ட், ஆல்கஹாலிக் அடிக்டா இருப்பாங்க. நிறைய மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாதிரி இருப்பாங்க. அதுதான் வந்து மெயின் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். ஹாலிவுட் மூவில நம்ம லியோனார்டோ டிகாப்ரியோ நடிச்ச உல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட் கேரக்டர் பார்த்தாலும் அதுவும் அப்படியே நக்ஸ்வாமிகாவுக்கு ரிசம்பிள் ஆகுற மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும். ரொம்ப ஒர்க்கஹாலிக்கா, ஆம்பிஷியஸா இருக்கிறது, ரொம்ப ட்ரக் அடிக்ட், எல்லா ட்ரக்கும் ட்ரை பண்ணி பார்த்துக்குவாரு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த 2 கேரக்டர்ஸ் மெயினா அர்ஜுன் ரெட்டி தான். அவனுக்கு வந்து ஓவரா இரிட்டபிளா, ஆங்கரா இருப்பான். அக்ரெசிவ் கேரக்டரா இருப்பான். அந்த மாதிரி ஒரு பெர்சன வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். அவர்தான் நம்ம நக்ஸ்வாமிகா. அவருக்கு என்னென்ன பிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் வரும், கான்ஸ்டியூஷன் எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரக்கோட ஸ்பியர் ஆஃப் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ட்ரக் வந்து மெயினா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல ஆக்ட் ஆகுது. ஸ்பைனல் கார்ட், மோட்டார் நர்வ்ஸ்ல ஆக்ட் ஆகுது. அப்புறம் முக்கியமா இது வந்து ஜிஐ ரெமிடி, டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல முக்கியமான ஒரு ஆக்ஷன் இருக்கு. ஸ்டொமக், லிவர், இன்டெஸ்டைன், அப்புறம் ஜெனிட்டோ யூரினரி ஆர்கன்ஸ்லயும் ஆக்ஷன் இருக்கு. ஸ்லீப் வேக் ரெகுலேஷன், ஸ்லீப் இர்ரெகுலரா இருக்கும். ஸோ அந்த ஸ்லீப்பையும் ஆல்டர் பண்ணதுலயும் இதோட ஆக்ஷன் மெயினா இருக்கு நக்ஸ்வாமிகா. ஓகே. கான்ஸ்டியூஷன் அப்புறம் டெம்பரமெண்ட். நக்ஸ்வாமிகா பர்சனோட கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க நர்வஸ் இரிட்டபிள் கான்ஸ்டியூஷனா இருப்பாங்க, பர்சனா இருப்பாங்க. அவங்க எப்படின்னா ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸா இருப்பாங்க. ரொம்ப ஒரு மென்டல் ஒர்க் தான் இருக்கும், பிசிக்கல் லேபர் ரொம்ப இல்லாம. இப்ப அர்ஜுன் ரெட்டி சொன்னோம்ல, அவர் வந்து யாரோ ஒரு சர்ஜனா இருப்பாரு. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து மைண்டுக்கு தான் அதிகமா வேலை இருக்கும். அந்த மாதிரி அர்டன்ட் ஜீலஸ், எப்பவுமே ஒரு ஆக்டிவா எந்தூசியாஸ்டிக்கான பர்சனா இருப்பாங்க. ஒரு ரொம்ப ஒரு மாதிரி லேசியா அப்படிலாம் இருக்காது. ஆக்டிவா, எந்துவா, ஆம்பிஷியஸா அடுத்து என்ன லைஃப்ல நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு கோல் ஓரியன்ட் பீப்புளா இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாருமே செடன்டரி ஒர்க்கர்ஸ் தான். மேபி நம்ம எப்படி சொல்லணும்னா, எப்படி ஐடி ஜாப்ல இருக்கவங்க, பேங்க் ஜாப்ல இருக்கவங்கலாம் அவங்க ஃபுல் டே உட்காந்தே கம்ப்யூட்டர்லயே வேலை இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், மாடர்ன் டே சிட்டி லைஃப்ல இருக்கிறவங்கலாம் மோஸ்ட்லி இப்போ அப்படிதான் இருக்காங்க. அவங்களோட பிசிக்கல் ஜென்ரல்ஸ்ல அவங்க வந்து சில்லி பேஷண்டா இருப்பாங்க மோஸ்ட்லி. அப்புறம் அவங்க அப்பியரன்ஸ் வந்து தின்னா இருப்பாங்க. ஆக்டிவ், ஆம்பிஷியஸ், இதுதான் அவங்க பத்தி கான்ஸ்டியூஷனை பத்தி நம்ம சிம்பிளா பார்க்கணும்னா. இன்னும் டீட்டெயிலா நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து சூசைடல் டெண்டன்சியும் இருக்கும் நக்ஸ்வாமிகால. ஆனா அவங்களுக்கு அஃப்ரைட் டு டை, ஃபியர், சூசைட் பண்ணுன்ற மாதிரி ஒரு தாட் வரும். ஆனா பயப்படுவாங்க சூசைட் பண்றதுக்கு. அது வந்து மெயினா ஒண்ணு பார்க்க வேண்டியது. ஹைப்போகாண்ட்ரியா ஸ்டேட்லயும் இருப்பாங்க சில நக்ஸ்வாமிகா பீப்புள். ஓகே. சிம்பிளா சொல்லணும்னா இவங்க வந்து ஆல்கஹால் அடிக்ட் அதெல்லாம் இருக்கும். மெயினா அதுதான். டிபார்ச்சர்ஸ், அந்த செக்ஷுவல் எக்ஸஸ் அதெல்லாம் இருக்கும் இவங்களுக்கு. இந்த மாதிரி தான் இருப்பாங்க நக்ஸ்வாமிகா பீப்புள்னா. இப்படி உட்காந்தே ஃபுல்லா கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றது, அந்த மாதிரி செடன்டரி லைஃப் ஸ்டைல் தான் இருக்கும் அவங்களுக்கு. ஓகே. இப்ப நக்ஸ்வாமிகாவோட கைடிங் சிம்டம்ஸ் இதெல்லாம் இருந்தா மெயினா நக்ஸ்வாமிகா இண்டிகேட் ஆகுன்ற மாதிரியான சிம்டம்ஸ் என்னன்னா, ஓவர் சென்சிட்டிவ் டு இம்ப்ரெஷன்ஸ். அதாவது ஒரு ஸ்லைட்டஸ்ட் நாய்ஸ், ஒரு ஏதோ ஒரு ஸ்மெல்லு கூட அவங்கள இரிட்டேட் பண்ணும். இப்ப ரூம்ல இப்ப நார்மலா இருக்கும். ஏதோ ஒரு டிவி யாரோ பார்த்துட்டு இருக்காங்கன்னா, ரூம்ல எல்லாருமே ஒரு 4, 5 பேர் இருக்காங்கன்னா, மத்தவங்க யாருக்கும் ஒண்ணுமே டிஸ்டர்ப் ஆகாது. ஆனா இவங்களுக்கு மட்டும் டிவி சவுண்ட் கம்மியா தான் இருக்கும். ஆனா அதிகமா இருக்கு, சவுண்ட குறைன்னு திடீர்னு கத்துவாங்க. அந்த மாரி இவங்களுக்கு அந்த சவுண்ட் இரிட்டேட் ஆகும். நார்மல் லோ வாய்ஸா தான் இருந்தாலும் அவங்களுக்கு அது அதிக வாய்ஸ் மாரி தெரியும். ஓகே. அந்த மாரி ஓவர் சென்சிட்டிவ், அவங்க சென்ஸ் எல்லாமே, சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அப்படி அப்படி வச்சுக்கலாம்.
அப்புறம் இவங்க வந்து வொர்க்கஹாலிக்கா இருப்பாங்க. ஃபுல் டே ஒர்க். நைட்டு ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுற அளவுக்கு கூட ஒர்க் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கேத்த மாரி அவங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்காது. ஒர்க் எல்லாமே மென்டல் எக்ஸர்ஷனா தான் இருக்கும். கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றது, இல்ல டாக்டர்ஸ் அந்த மாதிரி. செடன்டரி லைஃப் ஸ்டைல். அதனால அவங்களுக்கு தூங்காம வேலை செஞ்சுட்டே இருக்கணும்னா, அதுக்கு ஏத்த மாரி ஸ்டிமுலன்ட்ஸ் எடுத்துக்குவாங்க. காஃபி, ஆல்கஹால் அந்த மாரி. அவங்களுக்கு அந்த கிரேவிங்கும் அதிகமா இருக்கும். ஆல்கஹால், ஒயினு, டொபாக்கோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கிரேவிங் அதிகமா இருக்கும். அப்புறம் மெயினா அவங்களுக்கு ஒரு கைடிங் சிம்ப்டம் முக்கியமான சிம்ப்டம் நக்ஸாமிகால வந்து இன்னஃபெக்சுவல் அர்ஜிங் இருக்கும். இப்ப கான்ஸ்டிபேஷன் அப்ப எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுக்கு ஸ்டூல் வர மாரி ஒரு சென்சேஷன் இருக்கும். ஆனா கம்ப்ளீட்டா போன மாரி ஃபீல் இருக்காது. அப்புறம் யூரின், வாமிட்டிங் எல்லாமே அந்த யூரின்லயுமே அந்த இன்னெஃபெக்சுவல் அர்ஜிங்க பார்க்க முடியும். அவங்கள சிம்ப்டம்ஸ் சொல்லுவாங்க. ஓகே. கம்ப்ளைண்ட்ஸ் வந்து மென்டல் ஸ்ட்ரெயின், ஸ்டிமுலன்ட்ஸு, அப்புறம் லேட் நைட்ஸ் அதாவது ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுற மாரி ஏதாவது ஒர்க் பண்றதுனால அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அதான் இப்படிதான் இருப்பாங்க நக்ஸ்வாமிகா. ஓவர் சென்சிட்டிவ் டூ நாய்ஸ். மெயினா எல்லா சென்ஸுமே வந்து ஓவர் சென்சிட்டிவா இருக்கும். மெயினா நாய்ஸ் தான். அப்புறம் இன்னெஃபெக்சுவல் அர்ஜிங். அவங்க இன்கம்ப்ளீட் ஃபீலிங் இருக்கும். ஸ்டூல் பாஸ் பண்றப்ப அந்த மாரி தான். அவங்களுக்கு அர்ஜிங் வந்து அடிக்கடி இருக்கும். ஆனா ஸ்டூல் வராது அந்த மாரி. ஓகே. எயில்மென்ட்ஸ் ஃப்ரம் இப்ப நக்ஸ்வாமிகான்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுக்கு மெயினா கம்ப்ளைண்ட்ஸ் எதனால ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஸ்டிமுலன்ட்ஸ், காஃபி, ஒயினு, மென்டல் எக்ஸர்ஷன், செக்சுவல் எக்ஸஸ், ஓவர் ட்ரக்கிங் அதாவது நெறைய அலோபதி மெடிசின் எடுத்து அதால நெறைய சப்ரஷன் ஆகி, இல்லாட்டி ஏதாவது ட்ரக் அப்யூஸ் மாரி ஓவரா எடுத்துக்கிட்டு, அதனால வர கம்ப்ளைண்ட்ஸ்க்கு நக்ஸாமிகா குடுத்தா ரிலீஃப் ஆகுன்ற மாரி சில மெட்ரியா மெடிகாஸ்ல குடுத்துருப்பாங்க. அப்புறம் செடன்டரி ஹேபிட்ஸ் அஃப்கோர்ஸ். டொபாக்கோ, லாஸ் ஆஃப் ஸ்லீப். இந்த இது நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா, நம்ம எல்லா எலிமெண்ட்ஸ் ரொம்ப ஞாபகம் வரும் இந்த பிக்சர். இது வந்து அந்த மூவில வர கேரக்டரு. இவன் வந்து ஓவரா ட்ரக்ஸ் எடுத்தனால, அதோட சிம்ப்டம்ஸ்னால அவருக்கு மூவே பண்ண முடியாது. மோட்டார் ஃபங்ஷன் எல்லாமே வந்து டீரேஞ்ச் ஆயிடும். அந்த மாரி ஒரு ஓகே. மைண்ட் நக்ஸ்வாமிகா பெர்சனோட மைண்ட். இப்ப நான் முதல்லயே ஒரு மூவி கேரக்டர் சொன்னேன். இந்த அர்ஜுன் ரெட்டி அந்த மாரி கேரக்டர்ஸ்லாம் எடுத்துக்கலாம்ன்னு. மெயினா அவங்கள பார்த்தா எப்படி இருக்கும்? ஓவரா வந்து கோவப்படுவாங்க. எதுக்குன்னு ஒரு மாரி ஈஸியா இரிட்டபிள், குவாரல்சம் பெர்சனா இருப்பாங்க. ஈசிலி ஆங்கர்ட். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பயங்கரமா கோவம் வரும். இரிட்டேட் ஆயிட்டே இருப்பாங்க அந்த மாரி. கேனாட் பேர் கான்ட்ரடிக்ஷன். ஏன்னா அவங்க ஒரு வொர்க்கஹாலிக், ஆம்பிஷியஸ் பெர்சன். அவன் என் ஒர்க்ல நான் கரெக்ட்டா இருப்பேன்டான்ற மாரி இருக்கிற ஒரு பெர்சன். அதனால சின்னதா அவங்களுக்கு யாராவது நெகட்டிவா சொல்ட்டா அவங்களால பேர் பண்ணிக்க முடியாது. பர்ஸ்ட் அவுட் ஆயி கத்த ஆரம்பிச்சுருவாங்க அந்த மாரி. கோவம் வரும். அதே மாரி அவங்க டிசீஸ் ஸ்டேட்ல ஏதாவது ஒரு பெயின்லயோ, இல்ல ஃபீவர்லயோ இருக்கிறப்ப, அவங்கள ஏதாவது சின்னதா டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். ஏதாவது ஒரு சவுண்டு ஏதோ நாய்ஸ் பண்ணிட்டோம். இல்ல அவங்கள போய் டச் பண்றோம்னா, அத அவங்களால பேர் பண்ணிக்க முடியாது. அவங்க இரிட்டபிள் ஆயிடுவாங்க. அப்புறம் ஆக்டிவ், ஆம்பிஷியஸ் அப்புறம் அந்த மாரி ஓவர் ஒர்க்கிங்கா இருக்கனால பிரேக்ஸ் டவுன் ஈசிலி. அப்புறம் முக்கியமான ஒரு சிம்ப்டம் வந்து வேக்ஸ் அட் 3 to 4 AM. மைண்ட் ரேசிங் அபௌட் த வொர்க். அதாவது நக்ஸ்வாமிகா பீப்புளுக்கு ஸ்லீப் சரியா இருக்காது. ஒண்ணு வந்து அவங்க ஓவர் ஒர்க் பண்றனால ஸ்லீப் சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகும். இன்னொன்னு வந்து அவங்களுக்கு இன்சாம்னியா இருக்கிறப்ப, கரெக்ட்டா ஒரு 3 மணி, 4 மணிக்கிட்ட முழிப்பு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இப்ப இன்சாம்னியா இருக்கிறப்ப நக்ஸாமிகா பேஷண்ட்ட இது ஒரு கீனோட் சிம்ப்டமாவே இருக்கும். அதாவது கரெக்ட்டா வேக்ஸ் அப் அட் 3 to 4 AM அந்த மாரி இருக்கும். 3 AMக்கு கரெக்ட்டா அவங்க முழிப்பு வந்துடுற மாதிரிலாம் இருக்கும். அது ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் மார்னிங் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க. அந்த இது ஒரு ரெஃப்ரெஷிங்காவே இருக்காது. ஸ்லீப் அந்த மாதிரி இருக்கும். இதுதான் நக்ஸ்வாமிக்கானாலே நம்ம மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். 3W ஒர்க், ஒயின், உமன். இதுதான் நக்ஸ்வாமிகா பெர்சனோட லைஃப் ஸ்டைலே இப்படிதான் இருக்கும். ரொம்ப வொர்க்கஹாலிக்கா இருப்பாங்க. ஓவரா ஒர்க் பண்ணனால அவங்களுக்கு ஸ்டிமுலன்ட்ஸ் தேவைப்படும். செக்சுவல் எக்ஸஸ் இருக்கும். இது எல்லாமே நக்ஸ்வாமிகாவோட ஒரு கேரக்டரிஸ்டிக் மென்டல் ஜெனரல்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதுதான் நக்ஸ்வாமிகா. எப்படி ஆங்கர், இரிட்டபிளா இருப்பாங்கன்றதுக்கு இந்த பிக்சர் நம்ம ஞாபகம் வச்சுட்டாலே போதும். ஒரு மாரி ரொம்ப இரிட்டபிள், ஆங்கர் அந்த அந்த இதுக்கு ஈஸிலி குவாரல்சம் பிஹேவியர்லாம் அவங்கள்ட்ட நல்லாவே பார்க்க முடியும். அந்த ஓவர் ஆங்கர்னாலே அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸும் அக்ரவேட் ஆகும். அதுவும் இருக்கு. ஓகே. ஜெனராலிட்டீஸ். ஜெனரலா வந்து தெர்மல் இஸ் சில்லி.
சில்லி பேஷண்ட்ன்றனால அவங்களுக்கு வந்து டிசைர் வந்து வார்ம்த் இருக்கும். வார்ம்த் வந்து கொஞ்சம் அம்லரேட் பண்ற மாரி, கொஞ்சம் வார்ம்த்தா இருந்தா பெட்டரா இருக்க மாரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் அக்ரவேஷன் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, மார்னிங் அக்ரவேஷன் இருக்கும். ஆஃப்டர் மீல் அக்ரவேஷன் இருக்கும். மென்டல் எக்ஸர்ஷன், அக்ரவேஷன் ஃப்ரம் ஸ்டிமுலன்ட்ஸ் அண்ட் அக்ரவேஷன் ஃப்ரம் ஆங்கர். ஆஃப்டர் ஃபுட் அக்ரவேஷன் இருக்கும். அப்புறமா ஆங்கர்னால, ஸ்டிமுலன்ட்ஸ்னாலே அக்ரவேஷன் இருக்கும். அம்லரேஷன் ஃப்ரம் ரெஸ்ட், வார்ம்த், அப்புறம் ஷார்ட் ஸ்லீப். ஓகே. இன்னொரு அம்லரேஷன் சொல்லிடுறேன். நக்ஸ்வாமிகாவோட ஜிஐ கம்ப்ளைண்ட்ஸ்ல அவங்களுக்கு ஆக்சுவலா அப்டமன் பெயின் இருக்கும். வாமிட் எடுத்தா பெட்டரா இருக்கும்ன்ற மாரி ஃபீல் பண்ணுவாங்க. அது ஒரு அம்லரேஷன் இருக்கு. ஓகே. அடாப்டட் டு தின், டார்க் ஹேர்டு, இன்டெலெக்சுவல், செடன்டரி பெர்சன். அதான் கான்ஸ்டியூஷன். ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம்ல. தின்னா இருப்பாங்க. கொஞ்சம் டார்க் ஹேர் இருக்கும். இன்டெலெக்சுவல் பெர்சனா இருப்பாங்க. செடன்டரி பெர்சனா இருப்பாங்க. மெயினா அதுதான். அப்புறம் ஆக்டிவா எந்தூசியாஸ்டிக் அதான் ஜீலஸ், அர்டன்ட், ஆம்பிஷியஸ் அப்படின்னு பார்த்தோம்ல. அதுதான். ஓகே. பர்ட்டிகுலர்ஸ். இப்ப வந்து நெறைய இது வந்து பாலிகிரஸ் ரெமெடி தான் நக்ஸ்வாமிகா. நம்ம மெயினா இருக்க சிம்ப்டம்ஸ் மட்டும் சிலது மட்டும் தான் பார்க்குறோம் பர்ட்டிகுலர்ஸ்ல. கீநோட் சிம்ப்டமா பிக்யூஆர்எஸ்ஸா என்ன இருக்கோ அத லைட்டா பார்ப்போம். ஓகே. ஹெட்ல வந்து பர்ஸ்டிங் டைப் ஆஃப் பெயின் இன் த மார்னிங் ஆஃப்டர் எக்ஸஸ். அப்புறம் மெயினா ஒரு கேரக்டரிஸ்டிக் சென்சேஷன் இருக்கு. அது என்னன்னா தலையில வெர்டெக்ஸ்ல ஆணி அடிக்கிற மாதிரி சென்சேஷன். நெயில் ட்ரிவன் இன்டு த ஹெட் அப்படின்ற ஒரு சென்சேஷன் இருக்கும். இது வந்து போரிக் மெட்ரமெடிக்கல் பாத்தீங்கன்னா இருக்கும். அப்புறம் ஸ்டொமக்ல நாசியா, சோர் எரக்டேஷன் எல்லாமே இருக்கும். டிஸ்பெப்சியா சிம்டம் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். மெயினா இருக்கிறது வந்து இன்எஃபெக்சுவல் டிசைர். இன்எஃபெக்சுவல் டிசைர் ஃபார் வாமிட் ஆர் ஸ்டூல் இருக்கும். அப்புறம் எல்லாமே மெயினா சாப்பிட்டு ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு வயிறு ஒரு ப்ரெஷராவே இருக்க மாதிரி இருக்கும். அப்டமன்ல ஒரு ஸ்டோன் லைக் சென்சேஷன் இருக்கும். டைட்னஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஆஃப்டர் ஃபுட்டு தான் அக்ரவேஷன் எல்லாமே இருக்கும். ஜிஐ கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க. அப்புறம் டியூரிங் கான்ஸ்டிபேஷன் தே வில் ஹேவ் இன்எஃபெக்சுவல் டிசைர் டு பாஸ் ஸ்டூல். கொஞ்சம் தான் ஸ்டூல் பாஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா இன்கம்ப்ளீட் ஃபீலிங் இருக்கும். ஆனா ஃப்ரீக்வெண்டா அர்ஜிங் வந்துட்டே இருக்கும் அடிக்கடி. ஆனா அவங்களுக்கு இன்கம்ப்ளீட் ஃபீலிங் இருக்கும். அப்புறம் முக்கியமான சிம்டம் நக்ஸ்வாமிகான்னு எடுத்துக்கிட்டாலே என்ன பார்ப்போம்? ஆல்டர்னேட்டிங் கான்ஸ்டிபேஷன் வித் டயரியா இருக்கும். அப்டமன்ல எடுத்துக்கிட்டோம்னா மெயின் சிம்டமே வந்து இது வந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்குலாம் இண்டிகேட் ஆகும். இன் பர்சன்ஸ் ஹூ ஹேவ் டேக்கன் பர்கேட்டிவ் ஆல் தேர் லைஃப். ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து அடிக்கடி பர்கேட்டிவ்ஸ் வாமிட் எடுக்கிற மாதிரி இதுக்கான மெடிசன்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதோட சைடு எஃபெக்ட்னால வர கான்ஸ்டிபேஷன் ஆல்டர்னேட்டிங் வித் டயரியா அதெல்லாம் வந்து எடுப்பாங்க. ஓகே. ஸ்லீப் மெயினா இது இன்சாம்னியா ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அதான் வேக்ஸ் டூ இயர்லி ட்ரௌசி இன் த மார்னிங். அதான் ஒரு கரெக்டா ஒரு மார்னிங் ஒரு 3 o'clock கிட்ட முழிப்பு வரும். 3 AM கிட்ட. அதுக்கப்புறம் வந்து ட்ரௌசியா இருப்பாங்க. அப்புறம் பேக் பெயினுக்கும் இது இண்டிகேட் ஆகும். அதாவது பேக் பெயின் எப்படி இருக்கும்னா ஒர்ஸ் அட் நைட். நைட் தான் அதிகமா இருக்கும். எழுந்து உட்காந்தா பெட்டர் பை சிட்டிங். அந்த பெயின் ஓவரா இருக்கனால எழுந்து உட்காருவாங்க. இல்லாட்டி சைட்ல ஒரு திரும்பி படுக்கிறப்ப அவங்களுக்கு பெட்டரா இருக்கும் பெயின். மஸ்ட் சிட் அப் டு டர்ன் ஓவர் இன் த பெட். அந்த மாதிரி இருக்கும். அது எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் செக்ஷுவல் எக்ஸஸ் ஆர் மாஸ்டர்பேஷன் பேக் பெயின். ஓகே. அதுதான் இந்த 3 o'clock கிட்ட கரெக்டா அவங்களுக்கு முழிப்பு வர மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம பார்க்கணும். ஓகே. இதான் ஜிஐ சிம்டம்ஸ் பார்த்தோம்ல அவங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். ஜிஐ சிம்டம்ஸ் தான் மெயினா நக்ஸ்வாமிகானாலே ஜிஐ ரெமிடி தான். அப்டமன் பெயின், நாசியா, சார் எரக்டேஷன், இன்டைஜஷன் எல்லாமே இருக்கும். அக்ரவேஷன் ஆனா ஆஃப்டர் ஈட்டிங் தான் இருக்கும். அப்புறம் இந்த ஸ்டொமக்ல வந்து டைட்னஸ் சென்சேஷன் ஆஃப்டர் ஃபுட் இருக்கும். அப்புறம் கான்ஸ்டிபேஷன் அப்ப அவங்களுக்கு இன்எஃபெக்சுவல் அர்ஜிங் அதுதான் மெயின். நக்ஸ்வாமிகானாலே அதுதான் கேரக்டரிஸ்டிக் சிம்டம்ஸ். ஓகே. மொடாலிட்டிஸ்க்கு வந்துட்டோம். அதேதான் மார்னிங் தான் அக்ரவேஷன் இருக்கும். அக்ரவேஷன் ஃப்ரம் கோல்டு, மென்டல் எக்ஸர்ஷன், ஃப்ரம் ஸ்டிமுலன்ஸ், ஆங்கர், ஆஃப்டர் ஈட்டிங். இது எல்லாமே அக்ரவேஷன். சாப்பிட்ட உடனே தான் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி இருக்கும். வாமிட் எடுத்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ன்ற மாதிரி சென்சேஷன்ஸ் இருக்கும். ஓகே. பெட்டர் பை ரெஸ்ட், வார்ம்த், ஈவினிங், ஆஃப்டர் அ ஷார்ட் நேப். இதெல்லாம் உங்களுக்கு அமிலரேஷன் ஃபேக்டர்ஸ். இப்ப ரிலேஷன்ஷிப் ரெமிடிஸ் என்னன்னு பார்க்கலாம். நக்ஸ்வாமிகான்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட காம்ப்ளிமெண்டரி வந்து சல்ஃபர் வரும். இதுக்கு அடுத்து ஃபாலோ அப் ரெமிடிஸ் என்ன கொடுப்பாங்கன்னா ஆர்சனிகம் ஆல்பம், இபிகேக்,
பாஸ்பரஸ், செப்பியா, சல்ஃபர். ஃபாலோட் பை அதாவது இது குடுத்ததுக்கு அப்புறமா நக்ஸாமிகா குடுக்கலாம் அப்படின்ற மாரி ரெமிடிஸ் என்னன்னா, பிரயோனியா, பல்சட்டிலா, சல்ஃபர். இதுக்கு ஆன்டிடோட் ரெமிடிஸ் என்னன்னா, காஃபியா, இக்னேஷியா, காக்குலஸ். இன்கம்பேட்டபிள் ரெமிடி வந்து ஜிங்கம். ஜிங்கம் குடுக்கும்போது இது குடுக்கக்கூடாது. அது வந்து இனிமிக்கல் ஆயிடும். அந்த மாரி இன்கம்பேட்டபிள் ரெமிடி. ஓகே. இது வந்து அதான் நக்ஸாமிகா இஸ் எ ரெமெடி ஆஃப் மாடர்ன் மேன். ஆம்பிஷியஸ், ரெஸ்ட்லெஸ், ஓவர் ஸ்டிமுலேட்டட், broken டவுன் பை ஹிஸ் ஓன் பேஸ் ஆஃப் லைஃப். ஓகே. இப்ப இந்த வே ஆஃப் பிரசன்டேஷன் உங்களுக்கு புடிச்சிருக்கா? எப்படி இருக்கு? யூஸ்ஃபுல்லா இருக்கான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் வேற என்ன டாபிக்ஸ்ல நம்ம இனிமே வீடியோஸ் போடலாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.